வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அதாவது இதை பார்க்கும்போது எனக்கு பெரிய பெருமைப்பாயிருச்சு. எனக்கு ஐயா கலைஞர் ஐயாவுடைய இது சமாதி இல்லை, இது பெரிய சன்னதிங்க. இது பெரிய வரலாறே உள்ளே இருக்குது. அதாவது ஒரு பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாது, 1000 கண்ணு வேணுங்க. அதுக்கு அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக அவருடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தார், அவருடைய வரலாறு என்ன, அவர் எவ்வளோ பெரிய போராளி, எவ்வளோ போராடி இருக்கார், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படிங்கிறத பூரா நீங்கள் உள்ளே போயிட்டு வர்றவங்களுக்கு 10ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறோமா, 6ஆம் தேதி மக்கள் பார்க்குற மாதிரி அருங்காட்சியம் மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. நீ மக்கள்லாம் போய் பாருங்கள். இதை ஆன்லைனில் ஏதோ புக் பண்ணி பண்ணுறாங்களாம், அது தெரில எனக்கு. ஆனால் உள்ளே போய் நான் பார்த்தேன். நான் உங்கள் சார்பாக சும்மா ஃப்ரீயாக காசு கொடுக்காம பார்த்து வந்துட்டேன். ஆமாம், பிரமாதமாக இருந்துச்சு. ரொம்ப 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 பப்ளிக்கும் பிரிதானம்ல, அப்புறம் விடுங்க ஓகே. அதாவது நேரில் பார்த்த வியப்பு பக்கத்துலேயே உட்காந்து நான் பேசினேன். அவர் கூட உட்காந்து பேசி அவர் என்கிட்ட பேசுகிறார், நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் வந்ததுக்கு அப்படின்னு அவர் பேசுகிறாரு. நானும் பேசுகிறேன். அவர் பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்தேன். அவர் என்னை கும்பிட்றாரு, நான் அவரை கும்பிட்றேன். ஒரு கண்கொள்ளா காட்சி. இதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். திமுக தொண்டனுக்கு இது ஒரு குலதெய்வ கோயிலுங்க. இதுதாங்க யார் பெரிய மிகப்பெரிய ஒரு மாபெரும் கடவுள் மாதிரி. அதாவது எப்படி இருக்காரு பாருங்க. அதாவது அந்த திமுகங்கிற கோட்டையில் கூட ஒரு செங்கலை கூட உருவ முடியாத அளவுக்கு இந்த கட்சியை வளர்த்து வச்சதுக்கு காரணம் என்னங்கிறது நீ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போங்க. அந்த கட்சி அவ்வளோ அருமையாக அப்படியே எப்படி வளர்த்துருக்காரு, எவ்வளோ போராடி இருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. அப்படியே பார்க்கும்போது உடம்பு புல்லரிக்குது எனக்கு. அதான் உள்ளே போய் அதான் சொன்னல, இந்த சமாதி அல்ல, சன்னதி. இது மணிமண்டபம் இல்லை, இது மணிமகுடம் கலந்த மணிமண்டபம். அப்படி தான் என்னால் சொல்ல முடியுது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப இந்த மக்கள்லாம் பாருங்கள், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ அழகாக உள்ளே பார்க்குறதுக்கு அப்படியே துடிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. நான் போய் பாட்டு எனக்கு ஒன்றும் ஓடலை, ஒன்றும் புரியலை. உண்மையிலே இந்த 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 நம் மக்களுக்கு, அதாவது தொண்டருக்கு மட்டும் இல்லை, நம் மக்களுக்கு, உலகத் தமிழர்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு கொடுப்பியனையான ஒரு மணிமண்டபம். அது ரொம்ப அருமையாக இருக்குது. நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஏற்பாடு செய்த அருமை ஐயா மாண்புமிகு என்னுடைய அண்ணன் தளபதி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதுக்கு உறுதுணையாக இருந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அண்ணன் எப்படி பண்ணியிருக்காங்கன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.